நீர் தயவு நிறைந்தவர், நீர் சர்வ வல்லவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களோடு இருக்கிற தேவனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதி திரியேகநாதனுக்கு
ஹல்லேலூயா. இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. துதிப்பதற்கு என்ன செய்யலான்னு தெரியாம இருக்குதா? துதிக்க எத்தனையோ காரணம் இருக்கு, ஆனாலும் எனக்கு என்ன சொல்லி துதிக்கிறதுன்னு தெரியலையா? இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிப்போம். இயேசுவை மாத்திரமே நாம் துதிப்போம். அவரை துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயங்கள் உம்மையே துதிப்பதாக, கிறிஸ்து இயேசுவையே துதிப்பதாக. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரான இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த காலை நேரத்தில் எங்கள் சிருஷ்டிகரை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ரட்சகரை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அவருடைய நாமங்களை நினைத்தவரை துதிக்கலாமா? அவருடைய மகத்துவங்களை நினைத்து நாம் துதிக்கலாமா? ரிபாலா கரபாலா ஓ ரிபாலா கரபாலா ஷபரபரி கரபா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த குருடன் கேட்ட போது இதோ அவனுக்கு இறங்கின தேவன் இந்த காலை நேரத்தில் நம் மத்தியில் இருக்கிறார். நாமும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? கர்த்தாவே எனக்கு இறங்கும், இம்மானுவேலரே எனக்கு இறங்கும் அப்பா. தாவீதின் குமாரனே இந்த காலை நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு இரக்கம் செய்யும் படிக்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் படிக்கு, கிருபை செய்யும் படிக்கு நீர் இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அன்றைக்கு அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல இந்த காலை நேரத்தில் நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் காணும் படிக்கு எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஒரு நிமிஷம் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? எங்கள் கண்களை திறந்து கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளை பார்க்கும் படிக்கு இன்னும் நாங்கள் உணராமல் இருக்கிறோமே, இன்னும் எங்கள் கண்கள் அந்த நன்மைகளை காண மறுக்கிறதே. நாங்கள் குறைவுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம்ப்பா, எங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. ஆனால் இன்றைக்கு எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. இந்த காலை நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவர் மகிமையுள்ள தேவன் என்பதை காணும் படிக்கும், அதை உணரும் படிக்கும், அவரை மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரம் செய்யவும் எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. எங்களுக்கு பின்னாக கர்த்தாவே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், ஆவிக்குரிய மண்டலத்தில் சகலவற்றையும் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிற எங்கள் கர்த்தரை எங்கள் வாய்கள் துதிக்கட்டும் அப்பா. எங்கள் இருதயங்கள் துதிக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் கண்களுக்கு தெரிந்த பிரச்சனைகளையே நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டப்படுத்தி பார்க்கிறீங்களே, உங்கள் கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சாத்தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். எல்லாவற்றிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை விடுவிக்கிறார். நன்றி செலுத்துவோமா? அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உணர்ந்து சொல்லலாமா? இம்மட்டும் எங்களை ஜீவனோடு பாதுகாத்தீர் ஆண்டவரே, ஜீவனோடு பாதுகாத்தீர் அப்பா. எங்களுக்கு விரோதமாக வந்த மரண கண்ணிகள் எல்லாவற்றிலும் இருந்து
எங்களை விடுதலையாக்கி பாதுகாத்து இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்தது, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எங்கள் அடிமைத்தன சங்கிலிகளை எல்லாம் உடைத்திருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோமா? ஊரி பக்கரபல ஷபரபரி கபலா ரிபலக்கரபல ஷபரக்கரபா. நாங்கள் நெருக்கப்பட்ட நேரத்தில் நாங்களே எங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்வோமோ என்று அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட போதிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடலப்பா, எங்களை கைவிடலப்பா. ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தீங்கப்பா, புதிய நம்பிக்கையை கொடுத்தீங்கப்பா. ஊரிபல்லா ஷபரபரி கரபா. என் தாயின் கருவிலே நான் தோன்றும் முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உமக்காக தெரிந்தெடுத்தவர், ஒரு புதிய நாமத்தை எனக்கு கொடுத்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. தாவீது சொல்வது போல சொல்லாமா? நான் பிறந்த நாள் முதல் உமது சார்பிலே விழுந்தேன், நான் உமது சார்பிலே விழுந்தேன் அப்பா. உம்மாலே மாத்திரம் ஆதரிக்கப்பட்டேன் ஆண்டவரே, உம்மாலே மாத்திரம் ஆதரிக்கப்பட்டேன். என்னை கைவிட்டவர்கள் அநேகர், என்னை கீழே தள்ளினவர்கள் அநேகர், இன்றைக்கும் என்னை தாழ தள்ள நினைக்கிற ஜனங்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். என் சூழ்நிலைகள் பயங்கரமாய் இருக்கிறது, நடுக்கமும் திகிலும் என்னை பற்றி பிடிக்கிறது. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில என் கர்த்தரை என் கண்கள் காண்பதாக, என் ஜீவனுள்ள தேவனை என் கண்கள் காண்பதாக. ஊரபல ஷபரக்க ரிபல ரிபலக்க ரிபலக்க ரவிக்கரபல ஷபரபரி கரபரபா ஊரிபல ஷிபரிபரி கரபரபரபா. யோபுவை போல நாங்கள் நெருக்கப்பட நேர்ந்தாலும் அப்பா, நாங்கள் எங்கள் வாயினால பாவம் செய்யாத படிக்கு இன்றைக்கு எங்கள் வாயின் வார்த்தைகள் மேல காவல் வைப்பீராக ராஜா. இந்த உதடுகள் உம்மையே துதிப்பதாக, உம்மையே துதிப்பதாக. நாம் உருவான நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நன்றி உணர்வோடு பாடலாமா? நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உணர்ந்து பாடலாமா இந்த பாடலை? நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நம்ம ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவர், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. குறைவோடு நடந்துட்டா அவருடைய மகிமை குறைஞ்சு, அவருடைய மகிமைக்கு அது பங்கம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். சீட்டெல்லாம் கீழே வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு கரங்களை தட்டி நீங்க பாடலாமே. நல்ல தெரிஞ்ச பாடல் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீ. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீ. உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. என் கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீர் போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோளின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீங்க போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என் கோலை கண்டதையா,
காத்திடும் இயேசுவுக்கே நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உயிரை கொடுத்தது அவர்தான், நமக்காக உயிரை கொடுத்தது அவர்தான். ஏதேனில மண்ணில் கிடந்த மனுஷனை மண்ணில் உருவாக்கி அவன் நாசியில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமானான். இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா நமக்குள்ள ஓடுறது பிதாவாகிய தேவனுடைய சுவாச காற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சுவாச காற்று எனக்குள்ள ஓடுகிற வரைக்கும் நான் மரிச்சு போவதில்லை, எனக்கு எந்த குறைவும் வரப்போகிறதும் இல்லை. நான் தேவனை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நான் அழிஞ்சு போக மாட்டேன், குறைஞ்சு போக மாட்டேன். என் தேவன் என்னை உயர்த்துவார், நடத்துவார். எத்தனையோ பாவம் செஞ்சோம், எத்தனையோ அக்கிரமம் செஞ்சோம், தேடி வந்தாரு, தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரு, நம்மை மீட்டு கொண்டாரு. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசு
வீழ்த்தப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். நீ வீழ்த்தப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கிறார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அவரை விட்டு தூரமாக ஓடி போயிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அன்போடு நம்மை அழைக்கிறார். நீ என்னண்டைக்கு வா, நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவார். அதை இன்றைக்கே தருவார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் கிட்டி சேரலாமா? நீ ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம், கர்த்தரை தெரியாது என்று மறுதலித்து ஓடி போய் இருக்கலாம், அரைக்கதவை சாத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கலாம், தவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். பெயர் சொல்லி அழைக்கிற நீ எந்த நிலைமையில இருந்தாலும் விசுவாசத்தோடு இன்றைக்கு நீ என்னண்டைக்கு திரும்பி வருவாயானால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ இழந்த ஸ்தானத்தில் நான் மீண்டுமாய் உன்னை தூக்கி நிறுத்துவேன். மறுதலித்து போன பேதுருடைய இடத்துல வேற யாரையும் கர்த்தர் வைக்கல. பேதுருவை தேடி போனார், தேற்றினார், மறுபடியும் பேதுருவை அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், நம் மத்தியில இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில விழுந்து போனீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். அவர் அண்டையில கிட்டி சேரும் படிக்கு இன்றைக்கு உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவீர்கள். ஆனால் நீங்கள் இழந்து போன ஸ்தானத்துல மீண்டுமாக உங்களை எடுத்து நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் அண்டையில கிட்டி சேரலாமா? இளைய குமாரனை போல தூரமாய் போயிட்டேன் ஆண்டவரே, உலகத்தை பார்த்து ஓடி போயிட்டேன்ப்பா, உங்க அன்பை மறந்து போயிட்டேன்ப்பா நீங்க சொன்னாலும் சரி, இன்றைக்கு அந்த இளைய குமாரனை போல நான் எழுந்திருப்பேன், என் தூசியை உதறி தள்ளி விடுவேன், என் தகப்பனிடத்திற்கு திரும்பி போவேன், அவர் அன்புள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி மீண்டுமாக விசுவாசத்தோடு தகப்பன் அண்டைக்கு கிட்டி சேருவோம். அழியா அழியா மீண்டுமாக திரும்பி தகப்பனிடத்திற்கு வந்து சேருவோம். அவர் நம் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து மறுபடியுமாக இழந்து போன ஸ்தானத்தில் நிறுத்துவார். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடலாம். உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அழியா 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 அரணுக்கு திரும்புவோம். அழியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை,
விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடினீங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? இன்றைக்கு கர்த்தர் என்னை மீண்டுமாக நான் இழந்து போன ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கானானை விட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கலாம், ஒரு காரணத்தோடு கூட கர்த்தர் அனுமதித்து இருக்கலாம். எகிப்திலே ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அடிமைத்தன வீடு உனக்கு நிரந்தரம் அல்ல, உன்னுடைய அடிமைத்தனமான சூழ்நிலைகள் உனக்கு நிரந்தரம் அல்ல. இதோ கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் உடைத்து போட்டு, யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உங்கள் தலையின் மேலே ஏறி போனார்களோ, யாரெல்லாம் உங்களை தங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடும்படிக்கு நினைத்தார்களோ, அவர்களுடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் அவரை ஆராதிக்கலாமா? அப்பா, உண்மையாலவே நீங்க இன்றைக்கு எங்களுடைய அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து போட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை அவர்கள் கண்கள் காண உயர்த்தி எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை விடுவிக்கும் போது, கர்த்தர் உங்களை நடத்தும் போது, கர்த்தர் உங்களை சத்துருக்களை உங்கள் கால்களுக்கு கீழாக மிதித்து போடும் போது அதை தடுக்கிற மனுஷன் யார்? ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தில் அந்த நம்பிக்கை இருக்கா? உன்னுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இருக்கா? என் கர்த்தர் சர்வ வல்லவர், அவரின் அடிமைத்தனத்தை இன்றைக்கு உடைத்து போடுகிறார். இனி நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இழந்து போன சகலவற்றை மீட்டு கொடுத்து உங்களுடைய சத்துருக்கள் கண்கள் காணும் படிக்க இன்றைக்கு அவர் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட செய்கிறவராய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு போகிற கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போகும் போது உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை ஏளனமாய் பார்த்திருக்கலாம், சிரித்திருக்கலாம், நகைத்திருக்கலாம். கர்த்தர் ஓடினியே, இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எவ்வளவோ அவர்கள் கேவலமாக பார்த்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் கண்கள் காணும் படிக்கு, அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகும் படிக்கு, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் சர்வ வல்லவர் என்பதை நிரூபிக்கும் படிக்கு என் ராஜா எனக்கு முன்பதாக கடந்து போவார். நான் ஆர்ப்பரித்து ஆரவார சத்தத்தோடு அவரை உயர்த்தி கொண்டே அவருக்கு பின் செல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க இன்னும் கலங்கி கொண்டிருக்கீங்க? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கேட்கிறார், இன்னும் எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற? உனக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் நான் உன்னை விடுவித்தேனே, நீ பழையவைகளை மறந்து போனது என்ன? கர்த்தர் இதுவரைக்கும் உனக்கு செய்த நன்மைகளை மறந்து போனது என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த காலை நேரத்துல இதை திரும்ப கர்த்தர் சொல்றார், நீ உன் இருதயத்துல நான் உனக்கு செய்த சகல நன்மைகளையும் மறந்து போனது என்ன? இத்தனை விஷயத்துல விடுவித்த கர்த்தர் இந்த விஷயத்துல ஒரு விடுதலை தரமாட்டாரா? இன்னைக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா? என்றைக்கும் நம்மை விடுவிக்கிற தேவன். சனகரிப்பு எத்தனையோ ராஜ்யங்களை பிடித்து இஸ்ரவேலை எல்லாம் பிடித்து கொண்டு அவன் பயங்கரமாய் முன்னேறி வருகிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாக்கள் நடுங்கி போனார்கள். இங்கே யூதால இருக்கிற ராஜாவும் கூட நடுங்கித்தான் போனான். அவன் எவ்வளவோ பயந்து போனான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ துதித்து கொண்டிரு. சனகரிப்பு இந்த எருசலேமின் மதிலை தொடுவது இல்லை என்று சொன்னார். அவனால் அந்த மதிலை தொட முடியல. அவங்க உற்சாகமாய் ஆராதித்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தை, அவங்களுடைய கவலையை, அவங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கர்த்தரை மாத்திரம் அவர்கள் ஆராதிக்கும்படி தங்கள் இருதயத்தை திருப்பினார்கள். நாளைக்கு காலையில் அவன் வந்தானா எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடுவான். எந்த நிமிஷம் அவன் உள்ளே பிரவேசிக்க முடியும். அவன் அவ்வளவு பயங்கரமான ஒரு ராஜாவாக இருந்தான். சுற்றி இருக்க தேசங்கள் எல்லாவற்றையும் பாழாக்கி கொடுமையாய் நடத்தி ஜனங்களை சிறைப்பிடித்த ஒருத்தன் தான் அந்த சனகரிப்பு. ஆனாலும் அந்த எல்லா சூழ்நிலையும் உதறி தள்ளிவிட்டு தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இரவே ஒரே ஒரு தூதனை கொண்டு 180,000 பேரை கர்த்தரால் சங்கரிக்க முடியுமானால், இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு நாம் துதிக்கும் போது எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சிஸ்டர் நீங்க சொல்றீங்களா, அத்தனை பேரையும் நிர்மூலமாக்குவதற்கு தூதனை அல்ல, கர்த்தர் தாமே இறங்கி வருகிறார். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்தில் இறங்கி வருகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், உங்கள் தேவனண்டைக்கு திரும்புங்கள். உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே.
சனகரிப்பு தன் தலையை தொங்க போட்டுட்டு போனானா. கம்பீரமா வந்தான், நான் பிடிச்சிருவேன், அழிச்சிருவேன், ஒன்றுமில்லாமல் செய்வேன், நிர்மூலமாக்குவேன். ஆனா அவன் திரும்பி போகும் போது கிட்ட நெருங்க கூட முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் இழந்து போனவனாக தலை கவிழ்ந்து அவமானத்தோடு நிந்தையோடு திரும்பி போனான். நிந்தையோடு திரும்பி போனான். ஐயோ, நான் அவமானப்பட்டுவேனோ, நிந்தையினை சூழ்ந்து கொள்ளுமோ, நான் எல்லாரும் முன்னாடி வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து போயிருவேனோ நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களுக்கு அது நேரிடுமே தவிர உனக்கு அது நேரிடுவது இல்லை. உனக்கு அது நேரிடுவது இல்லை. இன்றைக்கு நாம் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிப்போமானால், விசுவாசத்தோடு அவரை துதிப்போமானால், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திற்கு வருவோமானால், கர்த்தர் நிச்சயமாகவே நம் தலையை உயர்த்துவார். நிச்சயமாகவே நம் தலையை உயர்த்துவார். இதுவும் கடந்து போகும்னு கர்த்தர் சொல்றார். இது யாருக்கு சொல்றார் எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் மறுபடியும் சொல்வார், நீ பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையும் மாறி போகும். இதுவும் கடந்து போகும். நீ என்னை துதித்துக் கொண்டே இரு, நீ என்னை துதித்துக் கொண்டே இரு. உற்சாகமாய் பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. கர்த்தாவே, நாங்கள் எதை சொல்லி பாடுவோம் அப்பா? உங்களுக்கு எந்தெந்த நாமம் தெரியுதோ நீங்க பாட்டு ஷீட்டை பார்க்க வேணாம், வேற எதையும் யோசிக்க வேணாம். உங்க இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அவருடைய நாமங்களை சொல்லி அவை உயர்த்தி ஆராதிப்போமா? தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா,
ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். பிளக்கப்பட்ட கண்மலையை, எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக இன்றைக்கு நாங்கள் வந்து ஒளிந்து கொள்கிறோம் ராஜா. ஊரபாலா ஷபரபரி கரபலபரி கரபா ஊரிபாலா கரபல ஷபரபரி கரபா. நீ தேடுகிற அன்பு, நீ தேடுகிற இளைப்பாறுதல், நீ தேடுகிற ஆறுதல் அது கர்த்தரிடத்தில் மாத்திரமே உண்டு. என் மனவாட்டியை நீ பூரண ரூபவதி என்று உன்னை பார்த்து சொல்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இன்றைக்கு அவருடைய காயங்களுக்குள்ளாக ஓடி வருவோமா, ஒளிந்து கொள்வோமா? எங்களுக்காக பிளக்கப்பட்ட கண்மலையே, இதோ அந்த காயங்களுக்குள்ளாக மறைந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. பா, நிறைய காயப்பட்டுட்டோம்ப்பா, நிறைய நொறுக்கப்பட்டுட்டோம்ப்பா. எங்களுடைய இருதயத்துல காயங்களை தவிர வேற ஒன்றுமே இல்லை ராஜா. இதோ நாங்கள் உருக்குலைந்து போகும் படிக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எங்களை உருக்குலைந்து போக செய்தார்களே, நாங்களும் இன்றைக்கு கர்த்தரண்டைக்கு ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயங்களுக்குள்ளாக மறைந்து கொள்ளும்படிக்கு ஓடி வருகிறோம் அப்பா. எங்களை மீண்டுமாக புதிய சிருஷ்டியாக உருவாக்குவீராக. உமது சாயலின்படி ரூபத்தின்படி மீண்டுமாக எங்களை பணிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஓ பரம குயவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? பரம குயவனை உம்முடைய கரங்களிலே களிமண்ணை போல எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை வணைந்து கொள்வீராக ராஜா, வணைந்து கொள்வீராகப்பா. ஊரிமாலா ஷபரபா ஊரிபாலா கரபல ஷபரபரி கரபா ரிபாலா கரபா ஷபரபரி கரபா ரிபாலா கரபா கரபரபரபா. எத்தனையோ பேர் சேர்ந்து எங்களை உடைத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களை புதிதாக வணைந்து கொள்ளுங்கப்பா. ஒரு உடைந்து போன பாத்திரமா இருக்க நாங்கள் விருப்பப்படல ராஜா. எங்களுடைய இருதயங்களில் எத்தனையோ விசாரங்கள் உண்டு ராஜா, எத்தனையோ விரிசல்கள் உண்டுப்பா. நொறுங்கி போன நிலைமையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் நம்மை காயம் கட்டுகிற தேவனாக, அந்த விரிசல்கள் மேல அவர் காயம் கட்டுகிற தேவனாக மாத்திரம் அல்ல, அவர் புதிதாக வணைந்து கொள்றேன்னு சொல்றார். வித்தியாசம் அதுதான். நீங்க உடைந்து போன துண்டுகளை எடுத்து நீங்க ஒட்ட வச்சீங்கன்னா விரிசல் தெரியும். அந்த பழைய காரியம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அவங்க என்னை இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, என்னை நொறுக்கிட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அப்படி நம்மளை ஒட்டி வைக்கல, புதுசா உருவாக்குறார். ஒரு புது இருதயத்தை தரார். அந்த இருதயத்துல பழைய காரியங்கள், கசப்புகள், வெறுப்புகள், உங்களுடைய மோசமான காரியங்கள் எதுவுமே இல்லாத படிக்கு, காயங்கள் எதுவும் இல்லாத படிக்கு கர்த்தர் இன்றைக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். அப்பா, இந்த புதிய இருதயத்திற்காக நன்றின்னு சொல்லலாமா? நன்றின்னு சொல்லலாமா? உங்கள் காயத்தை ஆற்றுகிறவராக மாத்திரம் அல்ல, காயம் ஆறி போன பிறகு அந்த தழும்பு அங்க இருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் பழைய சம்பவங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, காயப்பட்ட இருதயத்துல நான் காயம் கட்டி காயத்தை ஆற்றி அப்படி கூட நான் செய்யல, இன்னைக்கு புது இருதயத்தை தரேன், புதுசா தரேன். புதுசா ஆரம்பி, பழசு எல்லாத்தையும் வெளியேற்றிடு. எதுவும் வேண்டாம். எந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், சண்டைகள், மனவேதனைகள் எல்லாத்தையும் தூக்கிவிட்டு எரிந்து விட்டு ஒரு புது இருதயம், இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கை, எல்லாம் புதிதாக மாறட்டும் ஆண்டவரே. அப்ப இந்த இருதயம் உங்க அன்பினாலே நிரப்பப்படட்டும், உங்க வார்த்தையினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த இருதயம் உமக்காக துடிக்கட்டும், உமக்காக ஓடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம், இந்த இருதயம் முழுக்க நீங்க மாத்திரம் இருங்கப்பா, உமக்கு மாத்திரமே இந்த இருதயத்தில் இடம் இருக்கட்டும்னு சொல்லி அந்த புது இருதயத்தை பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்வது பெரிதல்ல. அந்த இருதயத்துல கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், கர்த்தரை உள்ள வரவேற்போம். இந்த அடுத்து வர பாடல்ல நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துக்குள்ள நான் ஓடும் போது என்னால உங்க சமூகத்துக்கு ஓடி வர முடியல. தனியா ஒரு இடத்தை தேடி, ஒரு ரூமை தேடி அங்க போய் உக்காந்தி அதனால முடியலப்பா. நான் இந்த உலகத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன்ப்பா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னால ஏன் சமூகத்துக்கு ஓடி வர முடியல, நான் உன் இருதயத்துக்குள்ள வர இடம் கொடு, நான் உனக்குள்ள வந்துடுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி அவர் வந்துடுறதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட, உங்களுக்குள்ளாக அந்த பிரசனம் நமக்குள்ளாக, நம்மை சுற்றி, நம்ம மேல நமக்குள்ளாக இருக்குமே. அந்த பிரசனத்தோடு கூடவே நம்ம இருக்கலாமே. இன்றைக்கு கர்த்தருக்கு இடம் கொடுப்போமா? இந்த இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக, எங்களுடைய வெளிப்புறத்துல எல்லாவற்றிலும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்க பிரசன்னம். நாங்கள் வாஞ்சியோடு வருகிறோம்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோம். பிரசன்னம்
இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீரிருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதல். அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்துட்டோம்னா, ஆண்டவரே நீரே கதி, நீர் மாத்திரமே என் அடைக்கலம். என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற எல்லா வேதனைகளும், துன்பங்களும், நெருக்கங்களும், பாரங்களும், சுமைகளும் தீர ஒரே வழி கல்வாரி பலிபீடம் தான். கல்வாரி பலிபீடத்துக்கு முன்பதாக வருகிறோம் அப்பா. அங்கேதான் எங்களுக்கு ஜீவன் உண்டு. கல்வாரி பலிபீடத்துல தான் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு. கல்வாரி பலிபீடத்துல தான் எங்களுக்கு புகலிடம் உண்டு. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவர் கடைசி நிமிஷம் அப்பா பெற்ற தாயை கூட கலங்க விடலப்பா. அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த தாய்க்கும் அடைக்கலம் கொடுத்த தேவன் நீர். ஆண்டவர் எங்களுக்கும் நீர் அடைக்கலம் கொடுக்கிறவர் அப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் ஆண்டவரே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது முறித்து போடப்பட்ட கோல் அது துளிர்த்தது, பூக்களை கொடுத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில நாம் வந்து நின்றாலும் கர்த்தர் இந்த நாளில்
நம்மை பூக்கச் செய்கிறார், செழிக்கச் செய்கிறார், நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லாம் முடிந்தது என்ற நிலைமையில இருந்து இதோ ஒரு புதிய துவக்கம்ன்ற நிலைமைக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.